உன்னுடைய டாக்குமெண்ட் நான் படிச்சு பார்த்தேன், எல்லா விஷயத்திலும் கையெழுத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா உனக்கு பணம் மட்டும் இன்னும் வந்து சேரல. இந்த பணத்தை பற்றி கேட்டா அடுத்து நீ என்ன வேணாலும் செய்ய, நான் பார்த்துக்கிட்டோம்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். அதனால கோர்ட்டுக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கான்னு தெரியாம வேதனைப்பட்டு நீ கால் விட்டுவான். அந்த பணத்தை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் கருப்சாமி. அதே மாதிரி இடையில உன் பிள்ளைய பத்தி கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் வேற வந்துருச்சு. அவரையும் சரி பண்ணி தெளிவாக்கி தரேன். இந்த இடத்துக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். கொஞ்சம் கண்ண மூடி பார்க்கட்டோம்னா ஆவணி 30 வரை அமைதியாயிரு. அவனே உன்னை கூப்பிட்டு பணம் தருவான். வில்லங்க வேண்டாம்னு முடிவெடுக்க வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. சென்று வா மகளே, சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாது போ. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? பச்சாம்புத்தூர். பச்சாம்புத்தூர் என்னம்மா பிள்ளை எங்க இருக்குமா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? அதான் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவர்கள் யாருன்னு கேட்டு. இந்த பிள்ளையின் பேர் என்ன? கால் விழுப்பாங்கோ. வெற்றி வேல் அது வீரவேல், வெற்றி வேல் அது வீரவேல். ஆமா உட்காருங்க. உங்க வீட்டுக்குள்ள போனேன். முருகப்பெருமானுடைய வேல் எனக்கு காட்சி கொடுத்தது. என்ன விஷயம்? முருகப்பெருமான் உங்க வீட்டுக்குள்ள இருக்காரா? கால் விழுப்பாங்க. என்ன பேக்க கீழே வச்சிருக்கா? இப்ப என்னக்கா பிரச்சனை? வச்சுட்டு வாக்கா, சாமி கூப்பிட்டாக்கா. பாப்பாதான் கிரகம் சரியா இருக்கோ இல்லையோ, உன் புள்ள கூட வாழறதுக்கு எனக்கு மனசு இல்லை. கிரகம் சரியா இருக்கோ இல்லையோ, உங்க பிள்ளை கூட சேர்ந்து எனக்கு வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் அதை பத்தி சந்திக்க தயார். எழுத்துல முடிக்கணும்னாலும் சரி, கோர்ட்ல முடிக்கணும்னாலும் சரி, அல்லது பஞ்சாயத்துல முடிக்கணும்னாலும் சரி, அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உங்க பிள்ளைய மிரட்டி கொண்டு வீட்டை விட்டு வந்திருக்கான். இதான் உண்மை. அவனுடைய மனது அப்படி வருவதற்கு யார் காரணம்? நேரம் காரணமா அல்லது வீட்டில் உள்ளவங்க காரணமா? என்ன காரணத்தினால இந்த நிலை ஏற்பட்டது என்பது தெரியணும். ஆனா ஓம் பிள்ளை மனத்தை பார்த்தேன். அவனும் 60% தான் அவங்க கூட வாழறதுக்கு விரும்புதான். அவன் மனத்திலையும் ஆழமாக சேர்ந்து வாழ்ந்துடலாம், இந்த வண்டி நல்லா ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப அவன் உள்ளத்துல இல்லை. அதனால அவளை சேர்த்து வச்சா இவ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான், அவன் எப்படி ஏற்றுக்கிட போறான்? ரெண்டு ஒரு மனத்தையும் சரி பண்ணி ஒட்டி வாழ வச்சா போதுமான நான் கேட்டுருவேன். ஆனா ரெண்டாம் தரமும் என்கிட்ட வந்து நீங்க கண்ணீர் ஒடிக்க கூடாது. உண்மையா இல்லையா? கால் விட்டுவாங்க. டைம் கொடுத்து பாப்பமா. சரி அப்படியா? வாங்க செல்ல குட்டிகளே, ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு சின்ன வாய்ப்பு. புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமைக்கு முன்னே ஒரு முறை உன் பிள்ளைய அவனோட சந்திக்க வைக்கிறேன். அந்த சந்திப்புல அவங்களுடைய மனநிலைகளையும் ஆழ்நிலைகளையும் விதிநிலைகளையும் ஆராய்ந்து அதுக்கு ஒரு முடிவு எடுத்து தெளிவுபடுத்துவோம். அதுவரை நீ பொறுமையாக ஜெயிச்சு, சரியா? ஆத்திரப்படக்கூடாது. நீ முடிவெடுக்கலாம், அப்படி நான் முடிவெடுக்க முடியுமா? புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை காலத்தின் அவகாசம் இருக்கிறது. பொறுத்திரு மகனே. முருகா என்று கூப்பிட்டேன். வந்த உடனே வெற்றி வேல் அப்படின்னு சொன்னேன். என்ன சாமி முருகப்பெருமான் பாட்டு போடுறாருன்னா, சரி முருகன் பக்தர்களுக்கு நினைச்சுக்கிட்டேன். உன் வீட்டுக்குள்ள முருகன் இருக்காரான்னு கேட்டேன். இருக்காரா? அவருடைய அடையாளம் என்னமெல்லாம் வச்சிருக்கிய? முருகனுக்கு எத்தனை மனைவி? இருதார யோகம் உன் வீட்டுக்குள்ள இருக்குடா. அதுக்காகத்தான் அவரை நான் கூப்பிட்டேன். ஆனா அப்படி இல்லாம மாற்றி அமைக்கக்கூடிய விதிக்காகத்தான் புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்து உரைக்கிறேன்.
கால் வந்துட்டு வாங்க செல்ல மக்களே. ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே. வரலாம். வாமா. உங்க பிள்ளைய பற்றி உங்க உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருடைய மனநிலைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதும் தெரியும். என்ன மனநிலைகளில் இதை வெறுக்கிறாள், அடுத்த தேற்றம் என்னென்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. ஆனா அது எனக்கு தெரியும். பொறுத்திருந்தால் எல்லாமே திருத்தி கொடுக்கிறேன். வாழ வைப்போம். வயிறார சாப்பிட்டு செல்லுங்கள், ஆனந்தமாகவும் இருங்கள். கர்மதாமிக்கு தொழிலை பத்தியும் பையனை பத்தியும் கேட்க வந்து உங்க பேர் என்ன? சிரித்தாள் தங்க பதுமை. அண்ணா உங்க பேர் என்னண்ணே? பொன்னுசாமி. என்ன வணக்கம். கிளாஸ்ல நான் வெண்டிதான் விட்டுருக்கேன். வேற என்னன்னு நினைக்காதீங்க. பையனை கண்ட்ரோல் பண்ணீங்களா? கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. உட்காருங்க பாப்போம். 2.25 ஆண்டுகள் தொழில் சொந்தமாக பண நஷ்டம், மனவேதனை, உடல்நிலைகளிலே இருதயம் சம்பந்தமான சந்தேகம், இவைகளெல்லாம் இருக்கும். இருக்கா இல்லையா? காரணம் சொல்லலாம். இருதய சம்பந்தமான சந்தேகம் சாதாரண சந்தேகம் இல்லை. இழந்த செல்வங்களுக்கு நிகராக வருமானத்தை தரணும், கடனை தீர்க்கணும். வேற என்ன வேணும்? அந்த பையனுடைய மனதை பற்றி மட்டும்தான் நான் கிளாஸ் எடுத்து காட்டினேன். அவனுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி தரேன். என்னைய 3:30 மணிக்கு தனியா பார்த்துட்டு போப்பா. வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்குப்பா திருமணம்? திருமணம் சம்பந்தமாக யாருக்கு திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டீங்களா? வாழ்க்கை பிரச்சனை யாருக்கு? வாங்க. அது யாரு? வரலாம் பக்கத்துல. நீங்க யாருமா? எந்த ஊரு? நான் கோயம்புத்தூர்ல கூப்பிட்டுருக்கேன். நீங்க வந்து உட்காருங்க. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? இந்த அம்மா கூட வாழுதாரா? நான் என்னத்தை தடவுதேன்? போடா. கழுத்துல போட்டிருக்க தாலியை தேடி தடவுதேன்டானா தான் விஷயம். வருத்தப்பட மாட்டீங்களே. இப்ப அவர் உங்களுக்கு வேணுமா? அவர் வேற மாதிரி சேர்ந்து வாழ்ந்தா இருந்தீவ. எனக்கு திருப்தி இல்லை. அவரை சீர்திருத்தி கொண்டு வர முடியுமா என்பதற்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. தெளிவாகத்தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மூடி மறிச்சு மயக்க நிலையில நான் பேசல. ஆனா அவன் முழு மனதோட வருவான் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டாம். 3 மாத கால அவகாசத்துக்கு பிறகு இதை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பாருங்க. இப்ப 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. பத்தியா வீட்டுக்குள்ளதான் கிடக்கு. வீட்டுக்குள்ளதான் தரையில கிடக்கா பீரோல கிடக்கான்னு கேட்காத. வீட்டுக்குள்ளதான் இருக்கு. உனக்கு கிடைச்சிடும். நான் இவரு நகையை காணாம போச்சு, துணிக்குள்ள இருக்குன்னு சொன்னேன்.
வீட்டுக்குள்ள துணியை பூரா தூக்கி பார்த்தாரு, கிடைக்கல. கடைசியில செலவுக்கு போட்ட பையன் அவன் எடுத்து வந்து கொடுத்தான். உண்மையா இல்லையா? தீர்த்துருவோம். 3:30 என்னைய பார்த்து போங்க. கர்மசாமிக்கு கோயாமுத்தூர் எல்லை பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் வாங்க. பிரகாசிப்பிடம் என்னம்மா மன வருத்தம்? கால் வந்துட்டு வாங்க. சொல்லு. ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, அவனுக்கு நாம் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் நமது கூட்டாளி. உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். நண்பர்களால் போற்றத்தக்க ஜாதகமாக இருந்தாலும் சில பேர்களால் மன உபாதையை அடையக்கூடிய ஜாதகம் அது. ஆனா அப்பொழுது பார்த்த ஜாதகத்துல ராகு கேது என்னும் 2 கிரகங்களால் அவருடைய மனசு, கல்வி இவைகள் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு தீர்ந்திருக்கும். ஆனா இப்போ அவருடைய ஆழ்மனதை பார்த்தேன். சிவாய நம் என்று சிந்தித்திருக்கிற பக்தியும் ஞானமும் அவருடைய ஆன்மாவில் இருக்கு. அதனால வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள்பட இந்த கல்யாணத்துக்குரிய நல்ல காரியங்களை ஐப்பசி மாதத்துக்குள்பட அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி தெளிவுபடி கொடுத்தா போதுமா? இன்னும் கொஞ்சம் கண்ண முடுங்க. உங்களை பார்த்து கண்ண முடுங்க. ராகு கேது என்னும் கிரகங்களை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணாமலே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஐப்பசி மாதம் வரை டைம் இருக்கு. பொறுமையாக இருங்கள். வெற்றியாக்கி தார. நிதானமா இருக்கும். சேர்த்து வச்சா போதும்ல. முழு மனத்தால நீங்க சொல்லல. பிறகு பார்த்து போங்க. என்ன ஐப்பசி வரை டைம் இருக்குமா? பார்த்து போங்க. ஐப்பசி வரை டைம் இருக்கு. ஆத்திரப்பட கூடாது. ஓகே இருங்க. கர்மசாமிக்கு திருவாரூர் மன்னார்குடி, முத்துப்பேட்டை, திருவாரூர் முத்துப்பேட்டை கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை பெற்று வந்தது யார்? கடன்கள் சம்பந்தமாக வரலாம். நான் பெற்ற செல்வம். வாங்க வாங்க வாங்க. உங்க ஐயனாரை போய் பார்த்தேன். வீரனார் போன்ற தெய்வங்களோட கூடியிருக்கிற ஒரு தெய்வம். 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான மனவேதனையும் ஒருவருடைய உடல் சம்பந்தமான மனக்குறைகளும் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா? இந்த நிலைகளுக்கு மாந்திரிகம் ஒரு காரணமாக இருக்குமா? கிரகம் ஒரு காரணமா? நிறைய பணங்களை ஏமாந்ததுக்கு என்ன விளக்கம் என்பது உங்களுடைய கேள்வி. நான் ஒன்று வேற என்னப்பா வேணும்? அது கிடைச்சாச்சு. கடன் படாம காப்பாத்துறேன். பணம் 3 விதமா பணம் கொடுத்துருக்க. நீ பாக்கலையா? ஒண்ணு வருமானத்துக்கு, இன்னொன்று இருப்புக்கு, இன்னொன்னு லைசன்ஸ் பாக்க. பிடிச்சுக்கா, அடிச்சு வா. கர்மசாமிக்கு பிள்ளைகள் சம்பந்தமாக கேட்டு என்ன அப்படின்னா நான் பிள்ளை சம்பந்தமாக கேட்டு வந்தேன். என்னம்மா பிள்ளைக்கு? கால் வந்துட்டோமா? கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபால கிருஷ்ணா,
கோபியர் கொஞ்சம் ரமணா. மாபாரதத்தின் கண்ணா. பக்கத்துல கண்ண மூடி நிமிந்து உட்கார். உன் பக்கத்துல வந்தோட மாரியம்மன் காளி போன்ற தெய்வ சக்தி வருத எங்க இருக்கிறாங்க? உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மாவனும் உன் வீட்டுக்கு வருது. அதெல்லாம் ஒழுங்கா கும்பிடுறீங்களா? அந்த ஆத்மா வருதுங்கிறது மட்டும் தெரியுது. உன் பிள்ளைல ஒரு பிள்ளை வந்து உன்னை மீறி வாழ்க்கையவும் நட்பையும் உருவாக்கி டென்ஷனை உருவாக்கும். ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு கட்டுப்படி வாழ வைக்கும். இந்த ரெண்டு பேரையும் சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்த உன் தொழிலை வளமாக்கி தர, செம்மையா வாழ வைக்கும். அடுத்து என்னை பார்க்கும்போது அது சரியாகி போயிடுவான். திருவாரூர் முத்துப்பேட்டை தலைவன் தலைவி. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், சபரி மன்றவன் அருள்வான் பாருங்கள். என்ன வேணும்? கண்ண முடிக்கா ரெண்டாவது பையனை பத்தி. ரெண்டாவது பையனை தேர வச்சிடலாம், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பௌர்ணமி அன்னைக்கு கூட்டுவாங்க, சரியாக்கிடுவோம். 2.5 வருஷமா கொஞ்சம் தொழில் சொந்தமான நஷ்டமும் மனவேறி நடந்துகிட்டு இருக்கும். இடைப்பட்டதுல தன்னோடு இருக்கிறவர்களை சில பேர்கள் பகையாகி பிரிந்து மனவேதனை அடைத்து வைத்தார்கள். அதுல நமக்கு ஏதோ தவறு நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில ஐயப்பாடும் சந்தேகமும் உங்க உள்ளத்துல இருக்கு. துர்காதேவி அம்மன் கோயில் எங்க இருக்கு? பட்டீச்சுரத்துல இருக்கு. இருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் அங்க இருக்க குங்குமத்தை வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வரணும். அதை ஏன் சொல்றோம்ங்கிறத பத்தி விளக்கத்தை இப்பவுமே ஓப்பனா சொல்லியிருந்தேன். உன் பையனுடைய உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த பட்டீச்சுரத்தில் இருக்கின்ற துர்காதேவியோ எருமையை வாகனமாக கொண்டவள். அங்க இருக்கிற குங்குமத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தனா உன் பிள்ளைக்கு மறு உயிர் கொடுத்து மறுவாழ்வு கொடுப்பேன். நான் வாங்கிட்டு வந்துருவல்ல, கால் வந்துடுவான். பட்டீச்சுரத்தானை. இந்த பட்டீச்சுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் கொல்லிமலையினுடைய உச்சியிலே அரப்பணீஸ்வரராக அவதாரம் எடுத்தவர். அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் காக்கும் வண்ணத்தில் இருக்கின்ற அந்த தெய்வம் வழிகாட்டும். உன் தொழில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கித்தார, வெற்றியாக்கி தந்துடுறேன். இன்னொன்னு இடம் டாக்குமெண்ட் சொந்தமா ஒரு வருத்தம் இருக்கு, அதை நான் தீர்க்கிறதுக்கு 3 மாதம் டைம் இருக்கு. என்ன பௌர்ணமி அன்னைக்கு குங்குமத்தோட வரும், போயிட்டு வாங்க. கண்டிப்பாக, அதுல என்ன சந்தேகம்? சாப்பிட்டு போங்க, அறவுரையா போயிடாதீங்க. கர்பதாமிக்கு ஆரூரில் தேரோடும். ஆரூர்ல அங்க இருங்க, நான் கூப்பிடுறதோட பொறுமையா இருக்கணும்ல. வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது. யாரு வீடுதான்? என்னையா வீடு? என்ன பன்னாடைன்னா என்னது? கால் வந்துட்டோம். என்ன கத்தியை காட்டுறீங்க? என்ன விஷயம்? காலநிலை மறந்து கம்பையும் கும்பையும் காட்டுது. போட்டி பொறாமையால் வெட்டுக்குத்து கொலைவாக வந்து விடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. உண்டுமா? இந்த நிலையில் இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தான் காரணம் உங்க குடும்பத்துக்குள்ள. அவளுடைய மனத்தை மாத்திட்டோம்னா அங்க இருக்க பங்காளி அத்தனை பேரும் உள்ள மாறிடுவான். அதனால அதை செம்மையாக்கி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுருவான். இன்ஜெக்ஷன் போட்டுட்டுமா? அந்த சொத்து சம்பந்தமான விஷயம் முடிய 9 மாதங்கள் ஆகும். பொறுமையாக இருந்தால் வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற என்னப்பா வேணும்? சந்தோஷமா இரு. குங்குமத்தில் நிறம் எடுத்து உன் மனைவியருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவாயாக. கர்மசாமிக்கு தம்பி வாங்க, என்ன விஷயம் கேட்டு வாங்கிக்கங்க.
நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும் கால் ஒன்றாங்க. அப்படின்னு இருக்குன்னு பார்த்து என்னையா வேணும்? அதை கொண்டாந்து கேட்கணும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று இடுமை தரும். நீ கேட்கிற கேள்விக்கும் நான் சொல்ற திருக்குறளுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு உண்மையா? அதனால இப்போ சொந்த பந்தங்களுக்குள்ள முகத்தை உனக்கு காட்ட முடியல. காவல் நிலையத்துக்கு சென்றாவது மீட்டி விடலாம் என்று முடிவெடுத்தாலும் அதில் நீ தோல்வியுற்றாய் உண்மையா? யாரை கொண்டு பேசினாலும் நீ எனக்கு தேவையில்லை, நான் போன பாதையே சரி அப்படின்னு சொல்லி உன்னை உதறி தள்ளிட்டாங்க உண்மையா இல்லையா? கால் ஒன்று. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தீயொழுக்கம். கூடாத நட்பு கேடாக முடியும். அந்த மரத்தை மாத்த முடியுமான்னு பார்க்க கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம். பாண்டிச்சேரி வர போகுது என் குதிரை. பிள்ளைய வர வைக்க பணத்தையும் உனக்கு நான் வாங்கி தரேன். கிடைச்சிடும். நான் கொடுத்துருந்தேன். போ, சந்தோஷம். அடுத்து சாப்பிட